வணக்கம் பிக் ஷாட்ஸ் மக்களே. நம்ம மன்னார்குடியில இப்படி ஒரு இடமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆச்சரியப்பட்டு ரிவ்யூ எடுத்த இடம் தான் நம்ம கதிர் மொபைல்ஸ். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆஷா தெரு என்டர் ஆகும் போதே நீங்க ரைட் சைட்லயும் லெஃப்ட் சைட்லயும் இவங்களுடைய ஸ்டோரை வந்து பார்க்கலாம். மொபைல் சர்வீஸ்க்கு A to Z எல்லா ப்ராப்ளம்ஸுக்கும் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் பிளேஸ் இந்த கதிர் மொபைல் தான். இதை நான் ப்ரொமோஷனா பண்ணல, என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இந்த ஒரு வீடியோ பண்றேன். என்னுடைய 2 மொபைல சர்வீஸ் கொடுக்கறதுக்கு தான் நெட்ல தேடி இங்க போனேன். ஆனா அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷனும் நான் ரிவ்யூ எடுத்து முடிக்கிறதுக்குள்ள அவங்க பண்ண வேலையும் எனக்கு கம்ப்ளீட்டா ஷாக்கிங்காவே இருந்தது. ஐபோன்ல இருந்து சாம்சங், போக்கோ, ஓப்போ, ரெட்மி, ரியல்மின்னு எல்லா மொபைல்ஸையும் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. பேசிக் கிளாஸ் ரீப்ளேஸ்மெண்ட் இருந்து ஐபோன்ல சாஃப்ட்வேர் இஷ்யூ வரைக்கும் A to Z எல்லாமே ரெடி பண்ணி தராங்க. என்னோட மொபைல ஐசி இஷ்யூல தான் இருந்துச்சு. அதனால மொபைல் ஐசியை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தேன். மொபைல் ஐசி ப்ராப்ளமா இருந்துச்சுன்னா ஃபுல்லா அதை பிரிச்சுட்டு மறுபடியும் ரெடி பண்ணி தராங்க. டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட், தண்ணியில விழுந்த மொபைல ரெடி பண்ணி கொடுக்கிறது, பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட், இவ்வளவு ஏன் உடைஞ்சு போன மொபைல்ல இருந்தே டேட்டாவை திருப்பி ரெக்கவர் பண்ணி கொடுத்துறாங்க. இவங்கள தனியா ஒரு ஐபோன் டாக்டர்னே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு இவங்கள்ட்ட ஐபோன்ஸ் தான் அதிக அளவுல சர்வீஸ்க்கு வருது. மெயினா அவங்க சொல்றது என்னன்னா, நீங்க வேற எங்கேயும் மொபைலை கொடுத்து பிரிச்சு பார்க்காம நம்ம கிட்ட வந்தீங்க அப்படின்னா 100% இந்த மொபைல்ல இருக்கிற ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஐபோன்ல நீங்க சாஃப்ட்வேர் இஷ்யூ ஓபன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இவங்கள்ட்ட ஆதார் கார்டு கொடுத்து தான் பண்ணணும். சர்வீஸ்க்கான பிரைஸும் உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி எல்லா இடத்தை விட கம்மியா தான் இருக்கு. இதுல ஹைலைட்டே என்ன அப்படின்னா, நம்ம ஷூட் எடுத்து முடிக்கிறதுக்குள்ள நம்ம ஐசி ப்ராப்ளம்னு கொடுத்த மொபைலை ரெடி பண்ணிட்டாங்க. அவங்க ஒர்க் ஸ்பாட் பார்க்கவே ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட், ஒரு சைடு ஃபுல்லா ஸ்பேர், ஒர்க் பண்ணி முடிச்ச டிவைஸ்னு ஒரு பெரிய ஃபேக்டரி மாதிரியே இருந்துச்சு. அப்பதான் தோணுச்சு கடையை வச்சு கணக்கு